ஏடா சொட்டை ஏன்டா இங்கே வரவங்க கேட்டாங்க. யார் கேட்டா? இந்த பொண்ணே கேட்டாங்க. சார் மேரேஜ்னு வரப்ப கண்டிப்பாக முடி இருக்கணும்னு தாங்க சார் யோசிப்பாங்க. முடினால என்னுடைய முதல் மனம் விவாகரத்தே ஆயிடுச்சு. முதல் மனைவி விவாகரத்து பண்ணிட்டாங்க. விவாகரத்தே சார் முடி முக்கியம்தான் சார் கண்டிப்பாக. உனக்கு வெக்கம் இல்லை சொல்ற, உனக்கு யோசனை இல்லை சொல்ற, அவங்களுக்கு அறிவு இல்லைங்கும் போது அதை பத்தி நான் ஏன் கேர் பண்ணணும்? நான் நடந்து போகும்போது உங்க தாத்தா வந்துட்டாரு இப்படின்னே சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீ சேர்ந்து நடந்து போகும்போது உனக்கு நல்லா இருக்காது. அழ வேண்டியது தான், வேற என்ன பண்ண முடியும்? கண்ணாடியை பார்த்து பார்த்து அழ வேண்டியது தான். ஸ்கூல்லலாம் பேரண்ட் மீட் போகிறோன்னு வச்சிங்களேன், கூட இருக்க பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஏய் உங்கள் அப்பா பாரு சொட்டை. ஒரு குழந்தை என்ன அங்கிள் சொல்லலாம், ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு அங்கிள் சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? முடி மஸ்ட் ட்ரை முடி must தான். முடி மஸ்ட். கேஸ்ட் இஷ்யூ, ரிலீஜன் இஷ்யூ மாதிரி பால்னஸுமே ஒரு சோஷியல் இஷ்யூ. தலைமுடியை இழந்ததால் எனது வாழ்க்கை தலைகீழ் ஆனது என சொல்பவர்கள் விசஸ் பொதுமக்கள். உங்களோட வாழ்க்கையில எந்த பகுதி தலைமுடி இல்லாதனால தலைகீழாக மாறிச்சு? ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாகவே சோகமாக தான் மாறிச்சு. 9th படிக்கும் போதுலேருந்தே எனக்கு அந்த ஹேர் ஃபால்ஸ் இருக்கு. காத்தடிச்சா இந்த பக்கம் தூக்கிக்கும். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த கெட்டப்பில் தான் இருக்கேன். இப்போ உங்க வயசு என்ன? 26. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 26ல இது வரைக்கும் நீங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்க ஸ்டேஜுக்கே போனது இல்லையா? அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஈஸியாக. நான் நடந்து போகும்போது உங்க தாத்தா வந்துட்டாரு இப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்ரோச் பண்ணவே தோணாது. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? முடினால என்னுடைய முதல் மனம் விவாகரத்தே ஆயிடுச்சு. முதல் மனைவி விவாகரத்து பண்ணிட்டாங்க. விவாகரத்தே முடி வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இது ரொம்ப பாவம்பா. ஆக்சுவலா ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஒரு முடி இல்லைங்கிறத ஒரு காரணமாவும் வச்சு விவாகரத்து பண்ணது. கல்யாணம் தப்ப முடி எப்படி இருந்துச்சு? நல்லா நிறைய இருக்கும் சார். சிலிப்பிட்டு தான் போவேன் முடிய. ஓகே, அதுக்குள்ள எப்படி சார் இப்படி ஆச்சு? அது மன உளைச்சல், நிறைய கசப்பான சம்பவங்கள்னால ஸ்ட்ரெஸ்னால முடி வந்து. சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சார் முடி முக்கியம்தான் சார் கண்டிப்பாக. நல்ல சம்பளம், சென்னையில சொந்த வீடு, சொந்த காரு அப்படின்னு ஒரு வீடு, அப்படி வெயிட்டேஜ் வச்சிங்க அப்படின்னா முடிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் வைப்பீங்க? முடிக்கு வந்து ஒரு 10க்கு ஒரு 6 வைக்கலாம். புரிஞ்சதா? அலைன்ஸ் பார்க்க போகும்போது ரிஜெக்ஷன் ரேட் இதுதான். ஒன்று ஸ்ட்ரைட் அப் ஃப்ரெண்டாக மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம். உங்களோட இது எப்படி மனநிலை என்னவா இருந்துச்சு அப்போ? அழ வேண்டியது தான், வேற என்ன பண்ண முடியும்? கண்ணாடியை பார்த்து பார்த்து அழ வேண்டியது தான். ஸ்கூல்லலாம் ஒரு பேரண்ட் மீட் போகிறோன்னு வச்சிங்களேன், கூட இருக்க பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஏய் உங்கள் அப்பா பாரு சொட்டை. இப்போ கூட என் வீட்டில் ஒய்ஃப் கிண்டல் பண்ணுவேன், உனக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், அதை போய் சொல்லு. உன்னை யாரும் கல்யாணம் பண்ணல, உனக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன், போய் சொல்லு. இன்க்ளூடிங் என் மச்சானே வந்து அடம் பிடிச்சான், மாப்பிள்ளை சொட்டை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதன்னு. இன்னைக்கு அவனுக்கும் அதே நிலைமை தான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. உங்க லைஃப்ல எந்த பாட்டு தலைகீழா மாறிச்சு? பொண்ணு கிடைக்கல. இப்போ 25 வரும்போது எனக்கு எல்லாம் கேட்கும்போது கெஸ் பண்ணா உங்களுக்கு 30, 35 அப்படின்னுவாங்க. ஸோ ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரும். எவ்வளவு நாள் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம இருந்துச்சு சார்? இப்போ வரைக்கும். எப்ப இருந்து தேடுறீங்க? மேரேஜ் ஏஜ் வந்ததுலேருந்து எங்க வீட்டில் தேடிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, உங்க வயசு என்ன சார்? ஐ எம் 40. 40. எஸ். கடைசி வரைக்கும் பொம்பளை வாட படாமலே என் வாழ்க்கை ஓடிடுச்சு. ஓகே, எவ்வளவு வயசுல தேடுறீங்க? ஃப்ரம் 25. 25 வயசுல இருந்தா? ஒரு குழந்தை என்ன அங்கிள் சொல்லலாம், ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு அங்கிள் சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹாய் அங்கிள். ஏய் தியா, டோன்ட் கால் மீ அங்கிள். சே ஆஃப்டர் 30க்கு மேல யூ டோன்ட் ஹேவ் a மார்க்கெட் வேல்யூ. கல்யாணம்ங்கிறது வரம்யா, ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கவே இல்லை. இப்ப இங்க இருக்க பெண்கள் சைடுல சொல்லுங்களேன், இன்னைக்கும் திருமணம் அப்படின்னு பேசும்போது முடி இருக்கவங்க தான் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கா, இல்ல முடி இல்லாட்டி ஓகே அப்படின்னு இருக்கா? முடி மஸ்ட் ட்ரை முடி must தான். முடி மஸ்ட். வேணுமா? ஆமாங்க சார். மேரேஜ்னு வரப்ப கண்டிப்பாக முடி இருக்கணும்னு தாங்க சார் யோசிப்பாங்க. பிஃபோர் லைஃப் நம்ம சூஸ் பண்ணாலும் ஆஃப்டர் மேரேஜ் அப்போ அந்த அண்ணா சொல்கிற மாதிரி டைவர்ஸ் ஆகிற சுச்சுவேஷன் வர இப்போதைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். என்ன மாப்பிள்ள, உனக்கு கல்யாணமே ஆகாது போல இருக்க. இப்ப நீங்க வந்து ஒரு முடி இல்லாத ஒருத்தரை திருமணம் செய்வீங்களா? எனக்கு ஓகே தான் முடியலனா. முடி வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே முடி கொட்டும் தான். கேரக்டர் தான் முக்கியம் என்ன பொறுத்தவரையிலுமே. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. கேரக்டர் முக்கியம்னு சொன்னாங்க சார். பட் கேரக்டரும் பிஃபோர் சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைங்க சார். இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க சார். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க மாறது கூட நிறைய வாய்ப்பு. முடி தான் இருக்கும், கல்யாணம் பண்ணும்போது முடி இருக்கும், அப்புறம் முடி கூட கொட்டி போலாம். அப்ப நினைச்சிருது மேரேஜ் ஆயிட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் முடி கொட்டினா பிரச்சனை இல்லைங்க சார். ஏமா அப்ப புருஷன் கிடையாதா சார்? அப்புறம் எங்களுக்கு வயசாயிடும் இல்லைங்க சார். அப்ப கல்யாணம் ஆகாம முடி இருக்கணும், ஆமாங்க சார். போட்டோக்கு போஸ் கொடுக்கும் முடி இருக்கணும், அதுக்கப்புறம் என்னாலும் பிரச்சனை இல்லையா? ஆமாங்க சார். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் சார் ரவிக்குமார். ஆனா உங்களுக்கு நிறைய முடி இருக்கு சார். இல்ல, ஜூம் பண்ணினா தெரியும். சும்மா 4 முடி கவர் பண்ணி வச்சிருக்கேன் சார். என்னங்கடா இது, தண்ணி வத்தி போன புழலேரி மாதிரி இருக்குது. உங்களுக்கு வயசு என்ன சார்? 42 சார். பட் 42 ஓரளவுக்கு முடி ஷெட் ஆகி இருக்கக்கூடிய ஃபேஸ் சார். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க சார்? இப்போ என் பொண்ணு சொட்டையான்னு சொல்லுது சார்.
குழந்தை 3 வயசு. 3 வயசு சின்ன பொண்ணு தான் சார், நீங்க சொல்லி புரிய வச்சிடலாமே. சார் சொல்ற விதம் ஒன்று இருக்கு. 3 வயசுல ஒருத்தவங்க வந்து சொட்டேன்னு சொல்ல முடியுது அப்படின்னா அவங்களை சொல்லி புரிய வைக்க முடியும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. தலைமுடி உதிர்வால ஒரு பெரிய கண்ணீர் கதையே இருக்கு. தலைமுடி இல்லைன்னு வைங்களேன், நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக தான் இருக்கும். என்னடா இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னால் பேசுறது நிறைய நடக்கும். தட் அங்கிள் ஹூ இஸ் ட்ரைங் டு பி யூத், அந்த மீமெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டேக் பண்ணுவாங்க இல்லை சொல்லுவாங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அவங்க கலாய்க்கிறதுக்கு முன்னால் நம்மளே நம்மளை கலாய்ச்சிக்க ஆரம்பிக்கணும். நீங்களே உங்களே செல்ஃப் ட்ரோல் என்ன பண்ணிப்பீங்க? என்ன ப்ரோ அப்படின்வாங்க, காஷ்மீரா கேட்டப்டா. வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தவங்கள உருவ கேலி பண்ணுறதோ இல்லை ஒருத்தவங்கள வந்துட்டு கேலி பண்ணுறதையோ தான் நம்ம ஃபன்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது ஃபன்னு கிடையாதுங்கய்யா, அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹர்ட் ஆனது கிடையாதுங்க. அப்போ அந்த ஃபன்னுங்கிறது சொன்னவங்களுக்கு தான் அதை யோசிக்கணும், சரியா? அதுக்கு நாங்கள் போய் சண்டை போட முடியாது, அழ முடியாது. சொன்ன உனக்கு வெக்கம் இல்லை, சொல்ற உனக்கு யோசனை இல்லை, சொல்ற அவங்களுக்கு அறிவு இல்லைங்கும் போது அதை பற்றி நான் ஏன் கேர் பண்ணணும்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சார் முடின்றது வந்து ஒரு விஷயமே கிடையாது சார். மனசு இருந்தா போதும், மூளை இருந்தா போதும். அது மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஆனா அவர் வந்து கரெக்டா தேடுனா கண்டிப்பா கிடைப்பாங்க சார். தேடன கிடைக்காதது எதுவுமே இல்ல. வழுக்க முறையை விட்டுருங்க. நான் இப்போ இந்த கெட்டப்ல இருக்கேன், இந்த கெட்டப்ல பார்க்க எப்படி இருக்கேன்? ஒரு அளவு நல்லா இருக்கேன். இப்போ நான் ப்ரொஃபைல் அனுப்பும் போதே அவங்க சொல்லலாம், மாப்பிள்ளைக்கு முடி வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தர முடியாதுன்னு சொல்லிடு. 50% பொண்ணுங்க வந்து அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி தான் சார். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. மேபி அவங்க பேரண்ட் இல்ல வேற யாரோ பிரதர்ஸ் அண்ட் இங்க சிஸ்டர்ஸ் வந்து அவங்க யாராவது தனிப்பட்ட பெண்ணோட சாய்ஸ்ங்கிறது முடியலன்னா ஓகேன்னு இருக்கும். சொந்தக்காரங்களோட பிரஷர் நல்லா சொல்றாங்க. ஆமாங்க சார், கண்டிப்பா. நாளைக்கு நீ சேர்ந்து நடந்து போகும்போது உனக்கு நல்லா இருக்காது. நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில பொளக்குற. உங்களுக்கு நேராகவே அல்லது உங்களுக்கு காதுபடவே பெண்கள் உனக்கு வந்து முடி இல்லை, ஸோ தட் யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு முடி இருக்கு சார். அது ஏர்நேத்தி தான். ஒன்றுமே தெரியல எனக்கு, உண்மையில ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க மாதிரி தெரியல சார் எனக்கு. இல்லை அது ஏர்நேத்தி தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன சொன்னாங்க? பொண்ணை பார்த்தா பொண்ணு என்ன சொட்ட போய் எனக்கு கட்டுக்க மாட்டேங்குதுங்க. அந்த பொண்ணை சொல்ல போனேன். ஏடா சொட்டை ஏன்டா இங்கே வரேங்க கேட்டாங்க. யார் கேட்டா? அந்த பொண்ணே கேட்டாங்க. மூஞ்சி நேரம் கேட்டாங்களா? மூஞ்சி நேரம் கேட்டாங்க. அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு ஹேர்ல எந்த ப்ராப்ளம் இல்லை, பட் இதை காப்பாற்றிக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பேர் தருண் பாலாஜி, நான் ஒரு ஹேர் க்ரோத் எக்ஸ்பர்ட். என்னடா இது மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். முடி வளர்ச்சிக்கு உண்டான சீரம் நாங்க வந்து கொடுக்குறோம், ஹேர் சீரம் எங்களோட தயார் சேல் பண்றீங்க? ஆமா, நாங்க சேல் பண்றோம். அதே தான் நானும் அப்ளை பண்றேன். என் முடிதான் அது. என்னங்க பாதிவாசி தைலம். ஒரு பால்னஸ் இருக்க பையனை நானுமே லவ் பண்ணா கூட வீட்டில் இருக்கவங்க சொசைட்டி அதை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ கேஸ்ட் இஷ்யூ, ரிலிஜன் இஷ்யூ மாதிரி பால்னஸுமே ஒரு சோஷியல் இஷ்யூ. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். பர்சனல் சாய்ஸா உங்க சாய்ஸ் என்னவா இருக்கும்? எனக்கு எப்படி இருந்தாலுமே ஓகே, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சு நடந்துக்கிற ஆளா இருக்கணும், ரொம்ப ஜென்யூன் பர்சனா இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதுல எனக்கு பாத்தீங்கன்னா முடிங்கிறது அது அது என் செக்லிஸ்ட் பாக்ஸ்லயே இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா இப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா 2-3 பேர் வந்து இங்க ஹேர் இல்லாம இருந்தா கூட ஓகே தான் சொல்றாங்க சார். ஒரு 5-6 பேர் இருக்குதுல ஒரு 2-3 பேர் இந்த ஹேர் இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா ஓகே, பிராக்டிகலா பாசிபிள். பேசுறதுக்கு எல்லாம் ஓகே. அவ்வளவுதான். So far till my 40 age I never drink, never smoked. நீங்க சொல்ற நல்ல கேரக்டர், நல்ல ஜென்யூனா இருக்கணும், ஹியூமனிட்டியா இருக்கணும், அதெல்லாம் பழகுனாதான் தெரியும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. பாடி ஷேமிங் பண்றவங்கள நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாத்தீங்களா. கருப்பா இருக்கிறவங்கள வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. டார்க் ஸ்கின், பிளஸ் சைஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா ட்ரோலா இல்ல அது உருவக்கிளையா பாடி ஷேமிங்கா அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். அதுக்கான ஒரு வார்த்தை ஒன்று காயின் ஆகி இப்போ அது வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? அப்படிதான். அதே மாதிரி இதுக்கு ஒரு வார்த்தை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப எங்களுக்கு தோணுது. அதை தான் நாங்க சொல்றோம். நீ கிரேட்டா, முடி கொட்டினவங்க பூரா மூலக்காரங்கன்னு நிரூபிச்சுட்டடா. ஆக்சுவலா அவங்க சொல்றது போல முடி பிரச்சனை இருக்கவங்களுக்குமே கூட இது ஒரு மாதிரி ஒரு பேர் வச்சா ஆக்சுவலி நீ சொன்ன பெட்டர், சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். ஐ திங்க் யாராவது ஒருத்தவங்களால கிரியேட்டிவாக நேம் பண்ண முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர்ல ஒருத்தருக்கு ஒரு ஹேர் லாஸ் இருக்கு? 100ல வந்துட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20%, 120 பேர் ஹேர் லாஸ். கரெக்ட் மாமா. ஹேர் ஆயில், இந்த ஆயில் தச்சா முடி வளரும், இது பண்ணா முடி வளரும் அப்படின்னு விழுந்த முடிய, அதாவது கொட்டின முடிய வளர வைக்க முடியுமா? இட்ஸ் a big scam. there is big money involved behind it. சோ எந்த எண்ணெயாலும் முடி வளராது. கண்டிப்பா. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. நம்மளோட ancestors அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹேர் லாஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு காலையில நம்ம சூரியன் உதிக்கிறப்பையும் நைட்டை வந்துட்டு சன்செட் ஆகுது அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. 8 மணிக்குள்ள எல்லாரும் தூங்கிடுவாங்க. அதனாலதான் அவங்க வந்துட்டு 90 years, 100 years, 120 years, 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க இருந்தாலும் they were all very healthy. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. அதே மாதிரி முடி இல்ல அல்லது முடி ஒருத்தர் கம்மியா இருக்கு இல்ல ஹேர் ஃபால் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஜோக்கா பாக்குறத
ஒரு சொசைட்டியா நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜோக் இல்லையா? நமக்கு முடி இருக்கு, அவங்களுக்கு முடி இல்லை, ஒரு கண்டிஷன் அப்படின்னு கடந்து போறதுக்கு பார்க்கணுமே தவிர அதை ப்ராப்ளமா பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் நம்ம எங்கேயுமே முன்னேற முடியாது. கரெக்ட். உங்ககிட்டயே வைக்க போறது என்னன்னா, உங்களுக்கு மேபி இன்செக்யூரிட்டி இருக்கலாம், பட் அதை நீங்க ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது சொசைட்டியாவுமே கூட இதை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த சென்சிட்டிவிட்டியை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.